கடந்த 1 வருட காலமாக இட்லி தோசையை மட்டுமே சாப்பிட்டு வாழ்ந்த குடும்பம் தான் எங்களை சொல்லணும். ஏன்னா காலையில் இட்லி நைட்டுக்கு தோசை, காலையில் இட்லி நைட்டுக்கு தோசை, இல்லைன்னா காலையில் தோசை நைட்டுக்கு இட்லி, இப்படி தான் போயிட்டு இருந்தது. இப்போ மாவு கடை அந்த ஹோட்டலெல்லாம் ஊற்றி முடியாச்சு, வேறு வழி இல்லை. இனிமேல் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அந்த மெனுவை தான் நம்ம பண்ணுற மாதிரி இருக்கும். ஹஸ்பண்ட் என்னென்னா சிம்பிளான டிஷ்ஷெல்லாம் பண்ணி கொடுத்தோன்னா டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா சீக்கிரம் சாப்பிட்ருவாங்க பசங்களும் கூட. ஸோ அதனால் இந்த இன்ஸ்டாகிராமில் பார்த்து இந்த பன் தோசை பண்ணியிருந்தேன். உண்மையாகவே 10 நிமிஷத்தில் முடிகிற சமையல் தான் சொல்லணும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கடையில் ஒரு நான்வெஜ் மீல்ஸ் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் டிமார்ட் கிளம்பிட்டோம். உண்மையாகவே நான்வெஜ் மீல்ஸ் சூப்பராக இருந்தது. இந்த டிமார்ட் ஏன் போயிருந்தேன் அப்படின்னா 2 இயர்ஸாக என்னோடய லிஸ்ட்டில் இருந்த ஒரு இடம் தான் சொல்லணும். ஏன்னா யூடியூப், இன்ஸ்டாகிராம் எதை பார்த்தாலும் டிமார்ட்டில் வாங்கினேன் அப்படி என்னதான்டா இருக்குது இதுக்குள்ளே அப்படின்ற மாதிரி நாங்கள் அன்றைக்கி பார்க்குறதுக்காக போயிட்டோம். ஏன்னா ஹஸ்பண்ட் போயிருக்காங்க, பட் நான் இதான் ஃபஸ்ட் டைம் போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில திங்ஸ்லாம் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்து மட்டரிசி ரைஸு, கருவாட்டு குழம்பு, முட்டைலாம் வச்சு சாப்பிட்டு முடிச்சிட்டோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.